Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு பீகாக் பெயிண்டிங் பார்க்க போறோம். 1 மீட்டர் சில்க் காட்டன் பிளவுஸை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி கரை பகுதி கீழே இருக்க மாதிரி டேபிள்ல விரிச்சிருக்கேன். சில்க் காட்டன் மெட்டீரியலுக்கு என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணணுமோ அந்த டெம்பரேச்சரை அயன் பாக்ஸ்ல செட் பண்ணி பிஃபோர் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி சுருக்கம் இல்லாம அயன் பண்ணிக்கிறேன். சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கை பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை, ஆனா கண்டிப்பா அயன் பண்ணணும். 2 லேயரா விரிச்சிருந்த கிளாத்தை இப்போ ஃபோல்ட் பண்ணி 4 லேயரா மடிச்சுக்கிறேன். 4ஆ மடிச்சிருக்க இந்த லேயர் மேல அயன் பாக்ஸை வச்சு சென்டர்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். 4ஆ ஃபோல்ட் பண்ணியிருந்த கிளாத்தை இப்போ 2ஆ விரிச்சுக்கிறேன். அந்த சென்டர் லைன் இப்போ நல்லா கிளியரா தெரியுது பாருங்க. நம்ம அழுத்தியில் அயன் பண்ணனால இதை இன்னும் நல்லா கிளியரா தெரியணுன்றதுக்காக நான் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் டேப் வச்சு டெய்லர்ஸ் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் டோட்டலா ஒரு 10 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பீகாக் டிசைன் தான் இப்போ பெயிண்ட் பண்ண போறோம். இந்த டிசைனோட லென்த் வந்து 7 இன்ச், அகலம் 5 இன்ச். இப்போ இந்த ஸ்கெட்ச் பேப்பரை 2ஆ ஃபோல்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்றேன். 5 இன்ச் அகலமான பேப்பரை நம்ம 2ஆ ஃபோல்ட் பண்ணும்போது ஈச் சைடு நமக்கு 2.5 இன்ச் வரும். ஸோ இந்த சென்டரை நான் கிளாத்தோட சென்டருக்கு மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணுறேன். இந்த பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்க மாதிரி 2 இடத்துல பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பல தடவை ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண யூஸ்டு ப்ளூ கார்பன் பேப்பர் 2 பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பேப்பரை கிளாத்தோட செகண்ட் லேயருக்கு கீழே கார்பன் பேப்பரை நான் பிளேஸ் பண்ணுறேன். கார்பன் பேப்பரோட பிரிண்ட் இல்லாத கார்பன் இருக்கிற பகுதி கிளாத்துக்கு அடியில் கிளாத்தை டச் பண்ணி இருக்க மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக டிசைன் இருக்கிறதுக்கு கீழே இந்த கார்பன் பேப்பர் பிளேஸ் ஆகிற மாதிரி அதை செட் பண்ணிக்கணும். இன்னொரு கார்பன் பேப்பரை கிளாத்துக்கும் ட்ரேசிங் பேப்பருக்கும் நடுவில் இப்போ நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. எம்டி ரீஃபில் பென் வச்சு இப்போ இந்த டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். 2 கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறனால ஒரே நேரத்திலே ப்ளவுஸோட 2 ஸ்லீவுக்கும் இந்த டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக எல்லா டீட்டெயிலிங் ஒர்க்குமே நான் வரைஞ்சிருக்கேனா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். 14 இன்ச் ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரேம் இல்லாதவங்க ஒரு கார்ட்போர்டில் கிளிப் வச்சு கிளாத்தை நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு கிளாத்துக்கும் கார்ட்போர்டுக்கும் நடுவில் ஒரு பேப்பர் லைக் நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரை நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த லோட்டஸ் கீழே இருக்க லீஃபுக்கு பேஸ் லேயராக ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறேன். நம்ம வரைஞ்சிருக்க லைனை விட்டு பெயிண்ட் வெளியில் வராமல் நம்ம கலர் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்கிறேன். இதே போல் இந்த ஸ்கெட்சில் இருக்க லீஃபுக்கும் மரக்கிளைக்கும் பேஸ் கோட் அக்ரலிக் பெயிண்டில் ஒயிட் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா காஞ்சி ட்ரை ஆன உடனே செகண்ட் லேயர் கொடுக்கணும். நம்பர் 1 ப்ரஷ் வச்சு மரக்கிளையோட அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிட்டு இன்சைடு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரா பண்ண லைனை விட்டு பெயிண்ட் வெளியில் வராமல் அந்த லைனுக்குள்ளே நம்ம அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். எங்கெல்லாம் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு கலர் பண்ண போகிறோனோ அந்த இடத்துல மட்டும் பேஸ் லேயர் 2 கோட் ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பீகாக் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிக்ரில் பிராண்டோட ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க கலர் ஸ்பார்க்லிங் பேர்ல் லைட் பிங்க் கலர். இப்போ ஒரு பிக் சீக்ரெட் ரிவீல் பண்ண போகிறேன். இந்த ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸை டைரெக்டாக நம்ம கிளாத்தில் இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஷைனிங் எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்காது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, சொல்கிறேன். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் வச்சு பேஸ் லேயர் அப்ளை பண்ணி அது நல்லா ட்ரை ஆன உடனே இந்த ஸ்பார்க்கிள் பேர்ல் பிங்க் கலர் அப்ளை பண்ணால் நல்ல ஷைனிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஈரம் இல்லாத ட்ரை ப்ரஷில் சைஸ் நம்பர் 1 ரவுண்ட் ப்ரஷில் பாட்டில் பெயிண்டில் இருக்க பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் லோட் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இன்சைட் நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் அண்ட் அக்ரலிக் கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பேஸ் லேயராக ஒயிட் கலர் அப்ளை பண்ணுவோம்.
ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸ் வச்சு நம்ம கலர் பண்ண போறோம் அப்படின்னா பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் வச்சு பேஸ் லேயர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம கலர் பண்ணும்போது ஷைனிங் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் ஃபேப்ரிக் அண்ட் அக்ரலிக் கலர் மாதிரி சீக்கிரமாவே ட்ரை ஆயிரும். ஃபிளாட் பிரஷ்ல சைஸ் நம்பர் 1 வச்சு பெயிண்ட் பண்றேன். ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸ் லைக் அக்ரலிக் கலர் மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். பெயிண்டோட கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கனால லார்ஜ் சர்ஃபேஸை நம்ம குவிக்கா பெயிண்ட் பண்ண முடியாது. ப்ரஷோட டிப்ல பெயிண்டை லோட் பண்ணி இப்போ நான் அப்ளை பண்ற மாதிரி ரொம்ப ஜென்ட்லா ப்ரஷ்ஷை மூவ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்க. இந்த பெயிண்ட் குவிக்கா ட்ரை ஆகக்கூடியது. ஸோ பாட்டில்ல இருந்து டைரக்டா பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் ஒர்க் முடிச்சோடனே பாட்டிலை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த மயில் தொகைக்கு இப்போ நான் போட போற கலர் ஃபெவிக்ரில் பிராண்டோட பேர்ல் கலர்ஸ்ல பேர்ல் லெமன் எல்லோ கலர் கொடுக்க போறேன். பேர்ல் லெமன் எல்லோ கலர் ஒரு லேயர் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் லேயரும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். செகண்ட் லேயர் வெட்டா இருக்கும் போதே ஃபெவிக்ரில் பிராண்டோட பேர்ல் கலர்ஸ்ல பேர்ல் டெசர்ட் கோல்டு இப்போ நான் அப்ளை பண்ணிக்க போறேன் ஒரு ஷேடிங் எஃபெக்டுக்காக. லெமன் எல்லோ கலரும் இந்த டெசர்ட் கோல்டு கலரும் ஒன்னோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போதான் இந்த ஷேடிங் எஃபெக்ட் ஒரு பக்கம் லைட்டாகவும் இன்னொரு பக்கம் டார்க்காகவும் உங்களுக்கு ஷேட் அழகா இருக்கும். பீகாக்கோட அழகுக்கும் பேர்ல் லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். தொகையோட மேல் பகுதி இப்போ நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல பேஸ் லேயரா பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் நல்லா ட்ரை ஆன உடனே ஸ்பார்க்லிங் பேர்ல் டர்கைஸ் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நேராக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பெயிண்ட் எப்படி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. நான் இத்தனைக்கு ஒரு லேயர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பிளவுஸோட ஒரு ஸ்லீவ்ல பெயிண்ட் பண்ணும்போதே சைமல்டேனியஸா நான் இன்னொரு ஸ்லீவ்லையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தோகைக்கு போட்ட அதே ஸ்பார்க்லிங் லெமன் எல்லோ கலரை இப்போ பீகாக்கோட காலுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் ஒர்க்லாம் முடிஞ்சோடனே 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வச்சு பீகாக்கோட தோகைக்கெல்லாம் இப்போ நான் கொடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் 3D அவுட்லைனர்ல லைன்ஸ் தின்னா வரைய ட்ரை பண்ணுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். 3D அவுட்லைனர் போடும்போது ப்ரெஷரை நீங்க ஒரே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் ஈவனாகவும் பெயிண்ட் ஃப்ளோ எங்கேயுமே தடை இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பீகாக் பெயிண்ட் பண்ணி அதோட பாடி போர்ஷனுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். பட் இந்த பீகாக்கு நான் பிங்க் கலர் கொடுத்ததுக்கான காரணம் பிளவுஸோட கலர் ப்ளூ கலர். ஸோ இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டா ஒரு கலர் போனா நல்லா இருக்கும் அப்படின்றனால இந்த பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணேன். பிளஸ் எல்லோ கலர் கோல்டன் சில்வர் கலர் 3D அவுட்லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தாராளமா இந்த பிளவுஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கிரீன் கலர் சாரீ, பிங்க், எல்லோ, சாண்டல், ஐவரி, கோல்டு கலர் சாரீஸ்க்கெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் வேர் பண்ணிக்கலாம். பீகாக்கோட பாடி போர்ஷன்ல பெயிண்ட் பண்ணிருக்க பிங்க் கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்க மாதிரி கிரீன் கலரும் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் சூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். லீஃப் போர்ஷனுக்கு லெமன் எல்லோவும் லைட் கிரீன் கலரும் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ண இடத்துல இன்னொரு லேயர் ஒயிட் கலர் பெட்டலோட பாதி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு பிங்க் கலர் ப்ரஷோட டிப்ல எடுத்து இந்த ரெண்டு கலரும் ஒன்னோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுறேன். நியான் பிங்க் கலர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் ரொம்ப பிரைட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருந்தது. பூவோட அந்த போலன்ஸ் ஏரியால லெமன் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். பீகாக் ஒரு மரக்கிளையில உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த மரக்கிளைக்கு அக்ரலிக் கலர்ல இந்தியன் ரெட் கலர் அதாவது ப்ரௌன் கலர் இப்போ எடுத்து அப்ளை பண்றேன். சில இடங்கள்ல டைரக்டாவும் சில இடங்கள்ல லைட்டா வாட்டரை மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு லைட் அண்ட் டார்க் ஷேட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் லைட்டா வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்றேன். ஸோ அந்த ஷேடு கொஞ்சம் அப்படியே லைட் ஆகுது பாருங்க. இப்படி அங்கங்க டார்க்கா சில இடங்கள்ல லைட்டா நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். அது ப்ரௌன் கலரோட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி அங்கங்க சர்க்கிள் மாதிரி வரைஞ்சுக்கிறேன். இது பாக்குறதுக்கு மரக்கில வெட்டுப்பட்ட இடம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே டார்க் ப்ரௌன் வச்சு அவுட்லைன் டிரா பண்ணிக்கிறேன். பட் அங்கங்க வரைகிறேன். நான் கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலையும் நான் வரையல. சில இடங்களை மட்டும் அங்கங்க கொடுத்துக்கிறேன்.
டார்க் கிரீன் கலர் வச்சு அவுட்லைன் டிரா பண்ணிக்கிறேன் லீஃபுக்கெல்லாம். கிரிம்சன் ரெட் கலர் வச்சு லைன்ஸ் டிரா பண்ணிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டான இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்ல மட்டும்தான் ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. வேரியஸ் சர்ஃபேஸில் நம்ம பெயிண்ட் பண்ணி விதவிதமான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இனி வர்ற வீடியோவில் இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கை ஒரு வேல்யூ ஆடட் ஆர்ட் ஃபார்மாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கை பேஸாக வச்சு விதவிதமான வேல்யூ ஆடட் திங்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் இனி வர்ற வீடியோஸில் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சிமிலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 1 இருந்து 7 வரைக்கும் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளீஸ் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். லோட்டஸோட அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்கு கேமல் பிராண்டில் கிரிம்சன் ரெட்டும், ஃபெவிக்ரில் அக்ரலிக் பிராண்டில் இந்தியன் ரெட் கலர் தட் இஸ் ப்ரௌன் கலர் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு 3D அவுட்லைனர் போட்டோம் இல்லையா, அதோட கேப்லலாம் பாட்டில் பெயிண்ட்ல வர்ற பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ரெட் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன் மயிலோட தோகையில. இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்க பெயிண்ட் 3D அவுட்லைனர் சில்வர் கலர். பேட்ச் ஒர்க்குக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன சைஸில் பண்ணால் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். 2 கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் நம்ம ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா, அதனால ஒரு பீகாக் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொரு பீகாக் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த பீகாக் ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பேட்ச் ஒர்க் வீடியோவில் மீண்டும் சந்திப்போமா?